Students, in the video நாம இப்போ molecularity of a chemical reaction பத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்டெப்லேயே நடந்து முடிஞ்சிடும், ஒரே ஒரு ஸ்டெப்பில் நடந்துடும். பட் ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் மெனி ஸ்டெப்ஸில் நடக்கும், பல ஸ்டெப்ஸில் நடக்கும். ஸோ ஒரே ஒரு ஸ்டெப்பில் நடந்து முடிக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்னா சிம்பிள் ரியாக்ஷன் ஆர் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் ரியாக்ஷன் ஆர் elementary reaction. So then a reaction taking place in single step. So reaction ஒரே ஒரு ஸ்டெப்ல நடந்து முடிஞ்சுன்னா அதுக்கு பேரு simple reaction or elementary reaction. இதுக்கு ஆப்போசிட்டா என்னன்னா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் மோர் தென் ஒன் ஸ்டெப்ல நடக்குதுன்னு வைங்க, 2 steps 3 steps 4 steps எக்ஸெட்ரா, அந்த மாதிரி ரியாக்ஷனுக்கெல்லாம் என்ன பேருனா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஏ ரியாக்ஷன் which takes place நடக்குது in more than one step. ஒரு ஸ்டெப் விட அதிகமான ஸ்டெப்ஸ்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா a reaction which takes place in more than one step is called complex reaction. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எலிமெண்ட்ரி ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சிம்பிள் ரியாக்ஷனாக இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸாக ரியாக்ஷனாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்ரி ஸ்டெப்பில் எவ்வளவு கெமிக்கல் ஸ்பீசிஸ் இன்வால்வ் ஆகிருக்கோ அதுக்கு பேர் தான் என்னென்னா மாலிகுலாரிட்டி ஆஃப் தி பர்டிகுலர் எலிமெண்ட்ரி ஸ்டெப். ஸோ இப்போ மாலிகுலாரிட்டிக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா the number of chemical species involved in an elementary step is called molecularity of the particular step. அந்த குறிப்பிட்ட ஸ்டெப்போட மாலிகுலாரிட்டின்னு சொல்கிறோம். So to understand molecularity, let us consider the decomposition of hydrogen peroxide in the presence of iodide. ஸோ அயோடைடு அயான் இருக்கும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகாம்போஸ் ஆகக்கூடிய ரியாக்ஷன் எடுத்துக்குவோம். H2O2 liquid state in the presence of iodide, aqueous AQ நீர் கரைசல் gives 2H2O liquid plus O2 gas. ஸோ இதுதான் ஜென்ரல் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸில் நடக்கும். ஸ்டெப் 1, H2O2 reacts with iodide ion giving water and hypoiodite ion. இதுக்கு பேர் hypoiodite ion. இது வேறு iodide ion.
இது வந்து ஸ்லோ ஸ்டெப். எப்பவுமே ஸ்லோ ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தாலும் அதில் எது ஸ்லோ ஸ்டெப்போ அதில் அந்த ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அதுலேருந்து தான் ரேட்டையே எஸ்டிமேட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அகைன் ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட இந்த ஹைப்போ அயோடைட் அயான் ரியாக்ட் ஆகுது. இது கொஞ்சம் ஃபாஸ்ட். ஸோ இதில் அயோடைட் அயனில் கூடிய ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் பெராக்சைடில் கூடிய ஆக்சிஜனும் சேர்ந்து கேஸாக வெளியே போயிடுது. இப்போ அகைன் அயோடைட் அயான் இஸ் ஜென்ரேட்டட். இது வந்து ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 1க்கும் மாலிகுலாரிட்டி இருக்குது, ஸ்டெப் 2க்கும் மாலிகுலாரிட்டி இருக்கும். இது ஒரு ஸ்டெப் 1 ஒரு எலிமெண்ட்ரி ஸ்டெப், ஸ்டெப் 2வும் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்டெப். மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா 1 mole of hydrogen peroxide 1 mole of iodide ion. ஸோ ஸ்டெப் 1க்கு மாலிகுலாரிட்டி 2. ஸ்டெப் 2லையும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு 1 mole, ஹைப்போ அயோடைட் அயான் 1 mole. ஸோ 1 + 1 2 mole, 2 மாலிகுலாரிட்டி, 2 மாலிகுலாரிட்டி. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் வேணும்னா ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னு வைங்க, அயோடைட் அயான் ப்ராடக்ட் சைடு வருது, இங்கே ரியாக்டன்ட் சைடு கேன்சல் ஆகும். ஹைப்போ அயோடைட் அயான் ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு 2 times ஹைட்ரஜன் பெராக்சைடு gives water plus water 2 water plus oxygen gas. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அயோடைட் அயன் ரெண்டுமே வருது. ஸோ ரேட் R is equal to K2 into hydrogen peroxide and iodide. ஸோ இந்த ரியாக்ஷனோட ரேட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு அயோடைட் அயன். ஸோ டோட்டல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு பவர் 1. ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு பவர் 1, iodide பவர் 1. ஸோ 1 + 1 2. ஸோ இது வந்து பைமாலிகுலர் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்துச்சுன்னா அது என்னன்னு சொன்னால் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். எலிமெண்ட்ரி ரியாக்ஷனுக்கு மட்டும்தான் ஆர்டரும் மாலிகுலாரிட்டியும் ஒரே மாதிரி இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆர் சேம். ஸோ இப்போ டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி பார்க்கலாம். So order of a reaction. Molecularity of a reaction. So order of reaction என்ன? ரேட்லால் வர கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸோட பவர்ஸை கூட்டுறோம், ஆட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்ன? ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். அப்போ என்னன்னு சொல்லலாம்? இட் இஸ் தி சம் ஆஃப் கூட்டுத்தொகை, சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் concentration terms involved in the rate law. So rate law ல வர்ற கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸோட பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன? ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். மாலிகுலாரிட்டிங்கிறது என்ன? தி டோட்டல் நம்பர் ஆஃப் chemical species அல்லது reactant species, chemical or reactant species involved
in an elementary step. அடுத்து இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கலாம், ஆர் ஃப்ராக்ஷன் பின்னமாக கூட இருக்கலாம், ஆர் இன்டீஜர் முழு எண்ணாக கூட வரலாம். ஸோ ஆர்டர் கேன் பி ஜீரோ ஆர் ஃப்ராக்ஷன் ஆர் இன்டீஜர். பட் மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இருக்காது. மாலிகுலாரிட்டி இஸ் ஆல்வேஸ் எ ஹோல் நம்பர். It is always a whole number. It cannot be zero or fraction. இது பின்னமாவோ ஜீரோவாவோ இருக்க முடியாது. இது வந்து ஒரு முழு எண்ணாக தான் இருக்கும். எது மாலிகுலாரிட்டி. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரியாக்ஷனுக்கும் கொடுக்கும். இட் இஸ் அசைன்டு ஃபார் ஓவரால் ரியாக்ஷன். ஒட்டுமொத்த ரியாக்ஷனுக்கும் சேர்த்து தான் ஆர்டரை கொடுப்போம். பட்டு மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மெனி ஸ்டெப்ஸில் நடந்துச்சுன்னா ஃபார் ஈச் எலிமெண்ட்ரி ஸ்டெப் ஆர்டர் இஸ் கிவன். Molecularity is given. It is given for each elementary step of a reaction. ஒரு ரியாக்ஷன் வந்து நிறைய ஸ்டெப்பில் நடந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எலிமெண்ட்ரி ஸ்டெப்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே மாலிகுலாரிட்டி கொடுப்போம். அடுத்தது ஆர்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி. எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு தான் ஆர்டரை கண்டுபிடிப்போம். இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி. இது இட் இஸ் அ தியரிட்டிக்கல் குவான்டிட்டி பேராமீட்டர் ஆர் தியரிட்டிக்கல் குவான்டிட்டி. Theoretical quantity. ஸோ இதை நம்ம ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஆர்டரை எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் எ ரியாக்ஷன். நெக்ஸ்ட் நாம இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். இன்டகிரேட்டட் rate equation. இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். A gives P. ஏங்கிறது ரியாக்டன்ட், Pங்கிறது ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். இதோட ரேட்டில் எக்ஸ்பிரஷன் படி ரேட்டுக்கு என்ன ஈக்குவேஷன் வச்சுக்கலாம்னா R is equal to K into A power N. ஸோ திஸ் இஸ் nth ஆர்டர் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்னன்னு வச்சுட்டோம்னா nth ஆர்டர் reaction. Instantaneous rate இதுக்கு என்ன? R is equal to minus dA by dt. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுமே ஒரே ரியாக்ஷனோட ரேட்டை தான் குறிக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? therefore minus dA by dt is equal to kn into A power n. ஸோ இதை வந்து integrated rate equation அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் integrated rate law for first order reaction பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன ஃபஸ்ட்டு அதை சொல்லுவோம். ஒரு ரியாக்ஷனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் பவர் 1 இருக்கிறதுக்கு டைரெக்டாக ரிலேட் ஆகிருக்கும். A reaction
is said to be first order. ஸோ ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லுவோம் எப்போ, when its rate அதோட ஸ்பீடு is directly proportional to, so directly proportional to என்ன, concentration of the reactant power raised to unity. So a reaction is said to be first order. Or reaction of first order எப்போ சொல்லலாம், when its rate is அதோட speed வந்து is directly proportional to concentration of the reactant power raised to unity. ஸோ அந்த ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் பவர் ஒன்றா இருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இன்டகிரேட்டட், சாரி அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரி, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Let us consider the following first order reaction. Following first order reaction. Then A gives P. So the first order reaction by rate law expression, by rate law expression என்ன ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா, R is equal to K1. இங்கே 1 போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுங்கிறனால ரேட் கான்ஸ்டன்ட் K1 போட்டுக்கலாம், அல்லது சிம்பிளி Kனே போட்டுக்கலாம். A கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ஹோல் பவர் 1. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட், இதே ரியாக்ஷனுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் என்ன, அல்லது இன்டகிரேட்டட் ரேட் லா, instantaneous rate என்ன, R is equal to minus dA by dt. So from 1 and 2 equation 1 2 ஒரே ரியாக்ஷனோட ரேட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது. என்ன சொல்லலாம், minus dA by dt is equal to K1 into A. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். ஆன் ரீஅரேஞ்சிங் ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன ஆகும், மைனஸ் டிஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு K1 into dt. இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 4 இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். Integrating equation 4 using the conditions. So என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறோன்னு பாருங்க. When time t is equal to 0, டைம் 0வாக இருக்கும்போது, அதாவது ரியாக்ஷன் ஆரம்பிக்கும் போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் A0, அதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவல். இந்த ஏ இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் போட்டுக்கலாம். வென் டைம் t is equal to t, எனி டைம் t வரும்போது ஏவோட கான்சன்ட்ரேஷன் AT அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லிமிட்ஸுக்கு இடையில இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணுறோம். மைனஸ் dA by A, டைம் t இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் AT, டைம் 0 இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் A0 is equal to K1 into டைம் t டைம் 0 dt. K1 கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால வெளியே வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு ஃபார்முலாஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம் இன்டகிரேஷனில். இன்டகரல் dx by x is equal to log x plus c. அதே மாதிரி இன்டகரல் dxன்னு வந்தால் x plus c.
இங்கே சிங்கிறது இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட், லிமிட்ஸ் கொடுக்கலன்னா இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் போடணும். பட் நம்ம இந்த ப்ரெசன்ட் கேஸில் லிமிட்ஸ் இருக்குது, அதனால் நம்ம என்ன போட தேவையில்லைன்னா கான்ஸ்டன்ட் போட தேவையில்லை. ஸோ மைனஸ் இன்டகிரல் டிஏ பை ஏ என்னன்னு எழுதலாம், லாங் ஏ, லிமிட்ஸ் பாருங்கள் ஏடி ஏ நாட் is equal to k1 into integral dt की t, integral dx x plus c மாதிரி integral dt की t plus c வரணும். ஆனால் லிமிட்ஸ் இருக்கிறதுனால c போடுறதில்ல. t வந்து t வந்து 0. ஸோ இந்த லிமிட்ஸ் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுறோம், லாங் ஏடி மைனஸ் போட்டு லாங் ஏக்கு பதிலாக ஏ நாட். இங்கே அதே மாதிரி k1 இன்ட்டு டீக்கு பதிலாக டி மைனஸ் அடுத்து டீக்கு பதிலாக 0 போடுறோம். ஸோ இது லாங் ஏ இது மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் லாங் ஏடி ப்ளஸ் லாங் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு k1 இன் டி. இது வந்து லாங் ஏ மைனஸ் லாங் பி எப்படி எழுதலாம்னா லாங் ஏ பை பி எழுதலாம். இந்த பாசிட்டிவ் சைனில் வர்றது நியூமரேட்டரில், நெகட்டிவ் சைனில் வர்றது டினாமினேட்டரில் வரும். ஸோ இங்கே பாசிட்டிவ் சைனில் ஏ நாட் வருது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா லாங் ஏ நாட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு k1 இன்ட்டு டி. இது ஈக்குவேஷன் 5னு வச்சுக்கலாம். இது ரீஅரேஞ்ச் பண்ணி. ஸோ இதுலேருந்து k1 என்ன, இந்த டீயை கீழே கொண்டு வந்தோம்னா 1/t லாங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அட் டைம் 0, அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அட் டைம் t. டி டைமில் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் தான் ஏ டி, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் தான் ஏ நாட். இது ஈக்குவேஷன் 5. இது பார்த்தோம்னா நேச்சுரல் லாகிரிதமில் இருக்குது. இதை பேஸ் 10 லாகிரிதமாக மாற்றணும்னா 2.303 மல்டிப்ளை பண்ணணும். சேஞ்சிங் to base 10 logarithm. ஸோ என்ன பண்ணோம், 2.303 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ k1 is equal to 2.303 by t log to the base 10 initial concentration of reactant by concentration of reactant at time t. So இதுதான் என்னன்னா integrated form expression for or integrated form of rate law of first order reaction, or this is the expression for rate constant of first order reaction. Equation 6 5 6 ரெண்டுமே equations 5 and 6 are the expressions for rate constant of first order reaction. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் 5 கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். Rearranging equation 5. Equation 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஈக்குவேஷன் 5. இந்த டீயை கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க, k1t. மீதி இங்கே என்ன இருக்கும், லாங் ஏ நாட் லாங் ஆஃப் ஏ நாட் பை ஏடியை லாங் ஏ நாட் மைனஸ் லாங் ஏடின்னு எழுதலாம். இந்த மைனஸ் லாங் ஏடி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா ப்ளஸ் லாங் ஏடி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் k1t இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் k1t ப்ளஸ் லாங் ஏ நாட். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு
mx + c ஃபார்மில் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? t. yக்கு பதிலாக log at. Therefore, for a first order reaction, log at versus t is a straight line with negative slope. ஏன்னா mக்கு பதிலாக என்ன இருக்குது? -k1. அதனால் நெகட்டிவ் ஸ்லோப் வித் நெகட்டிவ் ஸ்லோப். சரி, இப்போ பாருங்கள், டைம் 0வாக இருக்கும்போது இப்போ வந்து டைம் இதில் ஒய் இன்டர்செப்ட் என்னன்னு பாருங்கள், log a0 இங்கே இருக்கும். நெகட்டிவ் ஸ்லோப்னால் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒய் இன்டர்செப்ட்லேருந்து லெஃப்ட் சைடு மேலே போகணும். லெஃப்ட் சைடு மேலே போச்சுன்னா இங்கே டி என்னவாக இருக்குன்னா நெகட்டிவ். ஸோ டி 0ங்கிறதுக்கு அப்புறம் கிராஃப் இருக்காது. அதனால் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கீழே இந்த லைனை இருக்குலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரைட் லைன். டி வெர்சஸ் லாங் ஆஃப் ஏடி போட்டிங்கன்னா ஒரு கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் வரும். இந்த ஷேப்பில் தான் அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கும். இது லெஃப்ட் சைடு அப்வேர்டாக போகிற மாதிரி இருக்கும். ஒய் ஆக்சஸை டச் பண்ணுற வரைக்கும் தான் போகும், அதுக்கப்புறம் போகாது. ஏன்னா அதுக்கப்புறம் போச்சுன்னா டி நெகட்டிவ், டைம் நெகட்டிவில் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு மீனிங்கே இல்லை. ஸோ அப்போ இங்கே ஸ்லோப் பார்த்தீங்கன்னா -k1. ஸோ இந்த ஸ்லோப் அப்போ எப்போ எதுக்கு ஈக்குவல்? ஸ்லோப் ஆஃப் தி கிராஃப் கிவ்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸ்லோப் ஆஃப் this graph or plot is rate constant of first order reaction. So next problems on unit of rate constant அது பார்க்கலாம். யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவில் மோல் பர் லிட்டர் ஹோல் பவர் 1 - n பெர் செகண்ட் ஆர் பெர் டைம், அல்லது மோல் பர் டெசிமீட்டர் கியூப் ஹோல் பவர் 1 - n பெர் செகண்ட். இதுவே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருப்போம். மோல் பவர் 1 - n லிட்டர் பவர் n-1 பெர் செகண்ட், அல்லது மோல் பவர் 1 - n டெசிமீட்டர் பவர் 3n-3 பெர் செகண்ட். இப்போ ஒரு சில ரியாக்ஷனோட ஆர்டர் கொடுத்து அதில் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன யூனிட்னு பார்க்கலாம். ஜீரோ ஆர்டர்னா n = 0. இப்போ n-க்கு 0 கொடுத்தீங்கன்னா என்ன யூனிட் ஒரு ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு? மோல் பவர் 1 - 0 1 தான். லிட்டர் பவர் 0 - 1 -1 பெர் செகண்ட். ஸோ மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஸோ n = 1. 1 - 1 0, மோல் பவர் 0, லிட்டர் பவரும் 0, செகண்ட் இன்வெர்ஸ். எனிதிங் பவர் 0 1, அப்போ ஆன்சர் என்னதான் வரும்? செகண்ட் இன்வெர்ஸ் மட்டும்தான். தேர்டு 5/4 ஆர்டர். ஸோ ஆர்டர் வந்து ஃப்ராக்ஷன்லையும் இருக்கலாமல்ல, ஃப்ராக்ஷனில் கொடுக்குறேன். அப்போ என்ன வரும்? மோல் பவர் 1 - 5/4 லிட்டர் பவர் 5/4 - 1 செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா மோல் பவர் -1/4 லிட்டர் பவர் 1/4 செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ இந்த மாதிரி
ஆர்டர் என்ன கொடுத்தாலும் அந்த பர்டிகுலர் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட்டை சொல்லலாம். பட் ரேட்டுக்கு யூனிட் ஒன்றே ஒன்று தான், என்ன? மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். அது ஆர்டரை பொறுத்து மாறாது. பட் ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் ஆர்டரை பொறுத்து மாறும். If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825.